Shri Krishna, Shri Krishna, Shri Krishna, Shri Krishna. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwara, Guru Sakshat Param. Tasmai Shri Gurave Namaha. Tasmai Shri Gurave Namaha. Hari Om Tat Sat. பஞ்சதசி 13வது அத்தியாயம். பிரம்மானந்தே அத்வைதானந்த. 11வது ஸ்லோகம். ஷக்தி ஷக்தாத் ப்ருதக் நாஸ்தி தத்வத் திருஷ்டேர்ன சாபிதா प्रतिबन्धस्य दृष्टत्वात् शक्यभावे तु कस्य सः. சுவாமி வித்யாரண்யா இந்த இடத்தில் இந்த அத்தியாயத்தில் கடந்த சத்சங்கத்தில் நம்ம விசாரணை பண்ண முக்கியமான அம்சங்கள் வேதாந்தத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விசாரணை டிஸ்கஷன். அதனால் ரொம்ப கவனமாக ஸ்ரத்தையாக புரிஞ்சுக்கணும். இதில் பேசும்போது சிருஷ்டி என்பது நிஜமாக நடந்ததா, சிருஷ்டி என்பது நிஜமாக இருக்கா அப்படின்னு இந்த சிருஷ்டிவாதம் பற்றி சொல்லும்போது மூணு வகையான மக்கள் மூணு வகையாக சிந்திச்சு விசாரணை அவங்களோட ஆர்குமெண்ட்டுன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி பேசுகிற அந்த 3 பேரில் முதல் வகைக்கு சேர்ந்தவங்களை நியாய வைசேஷிக அந்த ஸ்கூலுக்கு சேர்ந்தவங்க. இங்கிலீஷில் ஜென்ரல் இவங்க ஸ்கூலுன்னு சொல்கிறோம். நியாய வைசேஷிக வகை அது ஒரு. இவங்களை நீங்கள் இன்னொரு பேர் வச்சு என்ன கூப்பிடலாமன்னா அசத்வாதினஹான்னு கூப்பிடலாம். அசத்வாதினஹா. அப்படின்னா அசத்துன்னு பட்டே பேசுவாங்க. அவங்களுக்கு அது முக்கியம். ஆனால் நம்ம கொடுக்குறோம் அந்த பேர். அவங்கள சத்து பற்றி பேசாதனால, அசத் பற்றி பேசுறதுனால அசத்வாதினஹா அப்படின்றோம். இவங்களுடைய என்ன கருத்து? ஆரம்பவாதம். இவங்களை என்ன கூப்பிட்டோம்? ஆரம்பவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டோம். அரசியல்வாதிகள், அந்தவாதிகள். என்ன இது விஷயம்னா ரொம்ப சுருக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காரியம், அதுக்கு இங்கிலீஷில் எஃபெக்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காரியம் வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அந்த காரணத்தில் அதுக்கப்புறம் அந்த காரியம் அதில் இல்லை. இன்னொரு வார்டு சொல்கிறேன், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். உஷாராக தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சதசி கிளாஸு. வெயில் சூடு வேறு ரொம்பவே இருக்குது. இது எல்லாம் கேட்டு இன்னும் கூட தலை சூடாகி ஆகாது. ரசிக்க ஆரம்பித்தா புரிஞ்சிச்சுன்னா உஷாராக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு ஈஸியாக புரியும். நிறைய வார்த்தைகள் பேசிட்டு கன்ஃபியூஷனாக இருக்கும். The cause, the effect is not in the cause before the effect comes.
இப்போது மண் காரணம், குடம்பு காரியம். அவன் என்ன சொல்கிறான், இந்த குடம் என்பது காரியமாக எது எஃபெக்டாக வந்ததோ இது அந்த காரணத்தில் அது இல்லை முன்னாடி. இது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அவன் கரெக்டு தானே சார். அந்த மண்ணில் குவையன் பண்ணுறதுக்கு முன்னாடி குடம் இல்லையே. இதுக்கு இங்கே வித்யாரண்ய சுவாமி கொடுத்த உதாரணம் அவங்க ஆரம்பவாதிகள் சொல்கிறது என்னென்னா, முதல்ல பஞ்சு இருக்குது, அது ஒரு ஃபைபராக இருக்குது. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி பண்ணி அப்படி பண்ணி நூலை பண்ணி அந்த நூல்களே பலது எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வஸ்திரம் வந்துச்சு. அப்போ அவனே திருஷ்டியில் என்னன்னா, இந்த வஸ்திரமணி நம்ம எது கூப்பிடுறோமோ அது அந்த காரணத்தில் இது முன்னாடி இல்லை. ஒரு விதத்தில் நம்ம கூட ஒத்துக்கிறோம், ஆமாம் இது முன்னாடி இல்லை, இப்போ வந்துச்சு. ஆனால் இப்போ பிரச்சனை என்ன வந்துடுதுன்னா, அவன் அதனால் இந்த காரியம் என்பது காரணத்தில் இல்லை, ஆனால் புதுசாக இப்போ வந்துச்சு, இது இப்போ வந்துச்சு அப்படின்னு பேசுவான். அது போதும், அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டால் போதும். சரியா? ரொம்ப ஆழமாக தேவையில்லை. காரணத்தில் காரியம் கிடையாது, காரியம் வெளியில் வர வரைக்கும். சரியா? சரி. அடுத்ததாக பரிணாமவாதிகள்னு இன்னொரு வகையாக இருக்காங்க. இவங்களை எல்லாரும் பற்றி கேட்டு புரிஞ்சுட்டு எனக்கு என்ன சார் ஆக போகிறதுன்னு நினச்சக்கூடாது. கடந்த சத்சங்கத்தில் நான் இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கேன். கடந்த சத்சங்கம் திரும்பி கேட்டிங்களான்னு நான் இப்போ கேட்டேன்னு சொன்னால், ரொம்ப அன்றைக்கி விஷயம் நம்ம ஆழமாக சிந்தித்து விசாரணை அப்படி வந்தது. அதனால் திரும்பி ஒரு வாட்டி கேட்கணும். இல்லைன்னா இந்த வார்த்தைகளுக்குள்ளே உளுந்து போகிறோம், புரியாத போல் என்னமோ அப்படின்னு இல்லை. இது எல்லாம் ஏன்னா மனசில் ஒரு சந்தேகம் இல்லாமல் அந்த பிரம்மானந்தம் தான் காரணம், அதே தான் இப்போ இருக்கின்றனது அப்படின்னு தானே நிரூபணம் பண்ணணும். இந்த அத்தியாயத்துக்கு பேர் அந்த பிரம்மானந்தமே தான் அத்வைதானந்தம், ரெண்டாவது இல்லாத ஒரு காரணமாக அது அப்படி இருக்குன்னு. சரி, பரிணாமவாதிகள் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ரிகலெக்ஷன் பண்ணலன்னு இப்படி ரிப்பீட் பண்ணி சொல்லலைன்னா டாபிக் என்ன தான் பேசிட்டோம், இந்த வாரம் என்ன பேச போகிறோம், அடுத்தது என்ன பேச போகிறோம், இதெல்லாம் ஒன்றும் புரியாது. ஏன்னா இந்த சப்ஜெக்ட், இந்த புஸ்தகம், இந்த விஷயம் அப்படி. இவங்க யார் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்தோம். இவங்களை சாங்கியர்கள் இல்லைன்னா விசிஷ்டாத்வைதிகள்னு சொல்லலாம். விசிஷ்டாத்வைதிகள் இந்த ராமானுஜாச்சாரியர் அதை என்ன இவங்களுடைய கருத்துன்னு சொன்னால், அந்த காரணத்திலிருந்து வந்த காரியம் இருக்க பார்த்தீங்களா, அது நிஜம். அந்த எஃபெக்ட் சத்து அது இருக்குன்றான். அதனால் இவங்க அசத்வாதிகள்னு சொல்லலை. ஆனால் காரியம் அது நிஜம். ஓகே, மேலோட்டமாக கேட்கும்போது உங்களுக்கு நிஜம் தானே, குடம் வந்துச்சுல்ல, குடம் வந்துச்சு அப்படின்னு இவங்களுடைய இது. இந்த காரணம் மண் குடமாக ஆகிறது, இது ரொம்ப இது நிஜம். காரணத்தில் மாற்றம் ஏற்பட்டது, அது நிஜம்னு சொல்கிறான். சொன்னால் என்ன தப்பு, நல்லதாக இருக்கு. அவனை சொல்கிறது அப்படி பார்த்த நல்லதாக இருக்குது, இவன் சொன்ன இப்படி நல்லா இருக்கு. எப்போ நல்லா இருக்குன்னு தோணுமன்னா நமக்கு அசல் விஷயம் என்ன புரியாத வரைக்கும். நம்ம இப்போ மூணாவது விஷயந்தான் நமக்கு முக்கியம். வித்யாரண்யர் கடந்த சத்சங்கத்தில் 10வது ஸ்லோகத்தில் அத்வைதிகளான நம்ம, வேதாந்திகளான நமக்கு ஒரு பேர் இருக்க தெரியுமா, நம்ம எல்லோரும் அத்வைதிகள். ஓகே, சொல்லிக்காதுங்க யாருக்கு, சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. அத்வைதம் అనేది உள்ளே இருக்க வேண்டிய பாவனை. வெளியில் யாருக்கு எதையும் சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டாம். வெளியில் ஒரு அன்பு, கன்சர்ன், கருணா, இதுதான் காட்டணும்.
நாலெட்ஜ் எனக்குள்ளே இருக்கணும். அப்போது இதுக்கு தனி பெயர் இருக்க சம்ஸ்கிருதத்தில் விவர்த்த காரணம். இதுதான் முக்கியமாக பேசியிருக்கோம். ஸோ ஆரம்பவாதம்ல சொல்லும் போது அம்சம் அம்சி தேர் ஆஸ் எ பார்ட்ஸ் இருந்தால் தானே வரும். ஸோ ஆரம்பவாதத்துக்கு எக்ஸாம்பிள் இது நான் காட்டிட்டேன், துணி எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இந்த பரிணாமிவாதிகளுடைய காரணம் வித்யாரண்யரே பேசிட்டார். அது பால் தயிரானது புதுசாக காரணம்லேருந்து காரியம் வந்துச்சு, அது நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவன். சரி, நம்ம விவர்த்த காரணம் இந்த பிரம்மம் అనేది பரமாத்மா అనేది விவர்த்த காரணம் சொன்னோம். விவர்த்த காரணம் என்ன விவரிச்சிருக்கேன் நான் அன்னைக்கு? இந்த குடம் என்பற காரியம் மண்ணில் காரணத்தில் ஒரு கல்பனை மாத்திரம். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். இதுக்கு குடவன் பேர் வச்சு கூப்பிடுறது இதில் சும்மா ஒரு பேச்சு தான். அப்போது நிஜம் இல்லை. என்ன நிஜம்? மிருத்திகா ஏவ சத்தியம். மண்ணு தான் சத்தியம். மண்ணு தான் சத்தியம். அதனால் விவர்த்தவாதனம் என்னன்னா, தானும் மாறாமே தனக்குள்ள தனக்கு மேலே ஏதோ மாற்றங்கள் ஏற்பட்டது போல் காணப்படுமே, அந்த மாற்றத்துக்கு பேரும் எந்த காரணம் தானும் மாறாமல் மாற்றங்கள் இருக்கிற போல் காணப்பட்ட மாதிரி செய்கிறதோ காணப்படுதோ அதுக்கு பேர் விவர்த்த காரணம். அது முக்கியமாக உபாதான மெட்டீரியல் காஸ்ன்னு சொன்னோம். மெட்டீரியல் காஸ். அப்போது எப்படிப்பட்ட மெட்டீரியல் காசு? பரமாத்மா அபின்ன நிமித்த உபாதான காரணம்னு சொல்கிறோம். உபாதானம்னா மெட்டீரியல், நிமித்தன்னு சொன்னால் இன்டெலிஜென்ட் காஸ். சரி, இப்போது இந்த விவர்த்தவாதம் வேதாந்தத்தில் நமக்கு ரொம்ப முக்கியம். இது புரிஞ்சாத அத்வைத சித்தி, அத்வைத பிரதிபாதனை பலமாக சொல்ல முடியும். புரிஞ்சுதான் இந்த 3 வார்த்தைகள்? சரி, புரியலன்னாலும் பரவாயில்ல. புரியாமல் நான் பிரம்மம் தான் சார். சரி சார், நீங்கள் அடுத்த ஸ்லோகம் சொல்லுங்கோ. சொல்லுவேன். ஆனால் எத்தனை வாட்டி சொல்லிகிட்டே இருந்தால் கூட எனக்கு அது புரியணும் இல்லையோ? பிரம்மம் நான். சரி, இதுதான் விஷயம். டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது 11வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம படித்து முடித்தோம். அந்த 11வது ஸ்லோகத்தில் ஏன் இப்படி இல்லாதது, அந்த காரணத்தில் இந்த இல்லாத நிஜமாகாத ஒரு இந்த காரியம் காணப்படுறதே, இந்த விவர்த்தம் இல்லாத தோற்றம்னாவே தோற்றம்தான், கல்பனை ஏன் ஏற்படுதுன்னா இதனாலன்னா அது மாயா சக்தினால் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி 10வது ஸ்லோகத்திலேயே அந்த மாயா சக்தியோட விவரணம் பற்றி ஆரம்பித்தார். இனிமேல் கொஞ்சம் அது எக்ஸ்டெண்ட் ஆகும். சரியா? 10வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னாருன்னா, மாயாசக்தி கல்பிதா சாத். இந்த மாயாசக்தி అనేది ஏதாவது கல்பிச்சிடும், இல்லாததெல்லாம் காட்டும். எப்படின்னா ஒரு இந்திரஜாலம் பண்ணி மேஜிக்கு காட்டுறானே அவன் போல். சரியா? அவன் போல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போது இந்த மாயா சக்தி இது ஒரு பவர். இப்போ அந்த பவர்னு பற்றி விவரித்து சொல்கிறதுக்காக 11வது ஸ்லோகத்தில் மேலும் பேசிட்டார். இங்கே என்ன சொன்னார் பார்த்தோம் கடந்த சத்சங்கத்தில். இந்த சக்தி அந்த சக்திமான்லேருந்து வேறு கிடையாது. நான் அதே சொன்ன, நான் இருக்கேன், என்னோடய பேச்சு சக்தி இருக்குது. அது 2 வேறாக இருக்குமா? இல்லை, எனக்குள்ளே தான் அந்த சக்தி இருக்கும். ஸோ சக்தி சிவா வேறு இல்லைன்னு சொல்கிறதுக்கு அதுதான். யாருடைய சக்தி அது? சக்தி தனியாக அங்கே இருக்க முடியாது.
இன்றைக்கி நான் காலையில் கிளம்பி வரும்போது என்னுடைய கப்போர்டில் இருந்தது பேசுகிற சக்தின்னு நான் அதை எடுத்துக்கிட்டு திரும்பி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வச்சுக்கிறோம் காதுக்கு மிஷனும் அதெல்லாம் ஓகே. ஏன்னா அங்கே இங்கே ஒர்க் பண்ணல நான் அப்படி இருக்கு, செப்பரேட் பண்ண முடியாது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொல்லும்போதும் ஆனால் பிரிக்க முடியாத சக்திமான் ஒன்றாவாக இருந்தால் கூட சக்தி சக்தாத் பிருத்தக்குன்னா முதல் அது அப்படி அதுக்குள்ளே தான் இருக்கு. ஆனால் அப்படி பார்க்கும்போது தத்வத் திருஷ்டேகே அபிதா அங்கே ஆனால் அது ரெண்டு ஒன்றா இல்லாத போல் சில வாட்டி காணப்படுறதே. பேதம் இல்லை, அது ரெண்டு ஒன்று தானேது சில வாட்டி நம்ம அனுபவத்தில் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தா அது அப்படி இல்லை, அது ரெண்டு செப்பரேட்டமான ஆன மாதிரி இருக்கே. அபிதாச்சன்னா ஏன் அப்படின்னா ஏதாவது பிரதிபந்தம் வந்தால், ஆப்ஸ்டக்கிள் வந்தால் அந்த சக்தி சக்திமானில் இருக்கிறது வியக்தமாகாது. ஊமையாக இருக்கிறவனுக்கு அவனுக்கு உள்ள அந்த பேச்சனை சக்தி தேவத்தை இருக்கு. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்டு பிரதிபந்தமாக இருக்கு. காது இருக்கு, கேட்குற சக்தி అనేది அது சமம், அது யூனிவர்சல். ஆனால் இந்த காதன் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து அது வியக்தமாகிறது இல்லை. ஏன்னா பிரதிபந்தம். எனக்கே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நல்லா கேட்டுட்டு இருந்தது, இப்போ வயசாக மாதிரி அப்போ கேட்காம போகிறதா இல்லையா? இப்படி பிரதிபந்தம் வந்ததுனால அந்த சக்திமானிலிருந்து வேறாய் போயிடுச்சா? இதுதான் கேள்வி. சரியா புரியுறதா? அதனால இந்த மாதிரி பிரதிபந்தவனே புது வார்த்தை. இப்போ கொஞ்சம் அப்புறம் விவரிப்பார். ஆப்ஸ்டக்கிள் தடம் இருக்கும்போதும் சக்தி அபாவேது அது இல்லைன்னு அப்படி காணப்படுறதே பவர். அப்படி இருக்கும்போதோ இந்த அப்போ அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த பவர், அந்த சக்தி இல்லாத போது இப்போ அதுக்கு என்ன ஒரு பெரிய மதிப்பு இருக்கு, அதுக்கு என்ன எங்கே இடம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் என்கொயரி கொஸ்டின் வந்துச்சு. இப்போ அது கண்டினியூ ஃபர்தராக சொல்கிறார் 12வது ஸ்லோகத்தில். சக்தே கார்யானுமேயத்வாத் அகார்யே பிரதிபந்தனம் ஜ்வலதோக்னேரதாஹே ஸ்யாத் தத்ராதி பிரதிபந்ததா மந்த்ராத் பிரதிபந்ததா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. நான் இந்த பேச்சு இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். என்ன ஈஸியாக புரியுறது. இப்போது வயிறில் கரண்ட் இருக்குது, அந்த கரண்ட்டுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த பல்பனே கேட்ஜெட் இருந்தால் அது வியக்தப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. இப்போது அந்த வெளிச்சத்தினை கொடுக்கக்கூடிய ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய சக்தி கரண்ட்டில் எப்பவுமே இருக்கு. ஆனால் அது வியக்தமாகிட்டு இருக்கிற பல்பு ஃபியூஸ் ஆகிடுச்சு. சுத்துறது ஒரு எக்ஸ்பிரஷன் தானே, அது கூட சுத்த நின்றுட்டா கரண்ட்டுக்குள்ளே அந்த இருக்கிற சக்தி வேறாய் போயிடுச்சா? பிரதிபந்தம் தானே. ஆனால் எங்கே எக்ஸாம்பிள் கொடுக்குறாருன்னா இது கொஞ்சம் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். இதில் அக்னிக்கு இருக்கிற சக்தி இருக்கு, த பர்னிங் பவர் ஆஃப் த ஃபயர் இருக்கா? பர்னிங் பவர் ஆஃப் த ஃபயர்ன்னு சொன்னால் அப்போது பவர் வேறே, இந்த அக்னி வேறு, ஃபயர் வேறு. அப்படியா? இல்லை. ஈவெந்தோ அது இதுக்கு சேர்ந்தது என்று சொன்னால், இப்போ இது எனக்கு சேர்ந்தது, இந்த கண்ணாடி எனக்கு சேர்ந்தது,
அதேபோல் அக்னியுடைய எரிக்கிற சக்தி இப்படி சேர்ந்ததுன்னு சொல்லும்போது தப்பாக புரிஞ்சக்கூடாது. அதே அது ரெண்டும் பிரிக்க முடியாது. ஆனால் பிரித்த போல் பார்க்கலாம். காது கேட்குற சக்தி நானும் பிரிஞ்சு போச்சு. பல்பு கரண்ட்டு சக்தி எக்ஸ்பிரஷன் பிரிஞ்சது, காணாமல் போச்சு. இங்கே அக்னியோட எரிக்கிற சக்தினே மந்திர சக்தி இருக்கிற ஒருத்தனும் அந்த மந்திரம் சொல்லிட்டா அது எரிக்கிற சக்தி அங்கே வேலை பண்ணாத. அப்படி பண்ணுறவங்க இருப்பான். தண்ணி மேலே நடந்து போகிறான், தண்ணியில் ஆனால் முழுங்க மாட்டான். சித்திகள் இருக்கிறவன் அப்படி பண்ணுறான் இல்லை. இப்போ கூட இந்த கிராமத்தில் நெருப்பு மேலே நடிக்கிறாங்க. நான் எனக்கு தெரியாது அதை பற்றி, அது ரிசர்ச் யாராவது பண்ணவங்க இருப்பாங்களான்னு. எப்படி நடப்பான்னு தெரியல. ப்ராக்டிஸ் பண்ணானா நிஜமாக என்ன ஆகிடுதுன்னு. அப்புறம் எரிஞ்சிடும் சார், வேகமாக போகிறான். அதுக்கப்புறம் நல்ல குடிச்சிட்டு படுத்துக்குவான்னா அந்த வலி தெரியாமல் நமக்கு தெரியாது அந்த டீட்டெயில்ஸில். ஆனால் அப்படி நானும் பார்த்துட்ருக்கேன். சரி, எல்லோரும் நடக்கிறாங்க, நானும் நடக்கிறேன்னு போனால் என்னாகும்? நம்ம அதில் தான் அவ்வளோதான். அது கிட்டத்தட்ட ஒரு 10 அடியாவது வைப்பாங்க டிஸ்டன்ஸை, இல்லையா? சரி, இதை பார்க்குறோம். அது மேஜிக்காக அது என்ன ஏதோ அதுன்னு தெரியல. ஆனால் நிஜமாக அப்படி அந்த இருக்கிற சக்தின்னு ஒரு யோகி இல்லை, சித்தி இருக்கிறவன் மந்திர சித்தினால் மந்திரத்தின்னு சொல்லி அந்த அக்னியுடைய வியக்தமாகிற சக்தினி நம்ம குறைக்கலாம். ஆனால் அப்படி யாரோ ரேராக எங்கோ இருக்காருன்னா எக்ஸாம்பிள் தானே அது இருக்குது. அந்த காலத்தில் இருக்காங்க, ருஷிகள் இருக்குது. இப்போ யாராவது அப்படி இருக்கலாம். சரி, அப்படி வேண்டாம். சிம்பிளாக இன்னொரு எக்ஸாம்பிள், டொமெஸ்டிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வீட்டில் சாதாரண ஜலம், சாதாரண கிணறுலேருந்து வர ஜலம் பாருங்கோ. வெளியில் இவ்வளோ சூடாக இப்படி எல்லாம் இருக்குது. ஆனால் காலையில் நம்ம ஓவர் டேங்கில் இருக்கிற தண்ணி கூட இல்லை, கீழே இருக்கிறது நல்ல ஜில்லுன்னு இருக்கிறது இல்லையா? அதோடைய அந்த கூலாக இருக்கிற அந்த தன்மை அது விட்டுறதில்லை சக்தி. ஆனால் தற்காலத்துக்கு நான் கொஞ்சம் ஜலம் கொண்டு வந்து ஸ்டவ் மேலே வைக்கிறேன். பாப்பா அதோடைய கூல்னஸ்னெல்லாம் விட்டு கொடுக்கறது. ஆனால் திரும்பி ஃபயர் ஆஃப் பண்ணிட்டா தன்னுடைய கூல்னஸ் தானே திரும்பி கொண்டு வந்துக்கிறது இல்லையா? சரி, புரியறதுக்கு தான் இவ்வளோ எக்ஸாம்பிள். சரி, இதுதான் விஷயம். இப்போது அப்படி சொல்லி இப்போ படித்த இந்த ஸ்லோகத்தில் என்ன, சக்தேஹே காரிய அனுமேயத்வாத். ஒரு சக்தி நீ புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதோடய எஃபெக்டுனால தான் புரிஞ்சுக்க முடியும். என்ன முதல் தடவை நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு பேச்சு இருக்கு, நான் ஊமையாக பேச்சுவானான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாத்துக்கும் தலைமாட்டம் ஆட்டிகிட்டே இருந்தேன், உங்களுக்கு தெரியாது இல்லை. நீங்கள் அரை மணி நேரம் பேசும்போது நான் சும்மா தலைமாட்டம் ஆட்டிகிட்டு இருந்தால் உங்களுக்கு சந்தேகம் வரும், இவருக்கு பேச வராதோ. சில வாட்டி இவர் காது கேட்கறது இல்லை நிற்கிறேன். ஆமாம், காது கேட்காது. சந்தேகம் வருதா இல்லையா? அப்போது ஒரு காரியம் அது அனுமேயம், எப்போ கூட சக்தியுடைய இருக்கா இல்லையானது ஒரு காரியத்தினால தான் அனுமேயம்னு மெஷர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் பிரதிபந்தம் இருந்தால் அங்கே அது வியக்தமாகலை. அதுக்கு உதாரணம் ஜுவலதः அக்னேஹே அதாஹே. ஆனால் பொதுவாக எரிக்கக்கூடிய சக்தி இருக்கிற அக்னி இப்போது அது இன்னும் சூடு ஒன்றும் பண்ணுறதில்லை. அதேபோல் பாய்சன் இருக்குல்ல, அது ஏதோ மருந்து ஏதோ சாப்பிட்டு உள்ள ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட பழகிட்டு சில பேருக்கு அந்த இருக்கும். ஸ்கார்பியன் தேல் கையில் வச்சுக்கிட்டு அது குத்திட்டு இருந்தால் இவனுக்கு ஒன்றும் ஆகாது. சில வாட்டாமல் இங்கே உள்ளே இருக்கிற இவன் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் டோஸில் பாய்சன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வேக்சின் கொடுத்தது போல். என்னன்னால இவன் கடித்தா
தேல் சத்து போயிடுமா? அப்படி அதனால் அப்படியெல்லாம் இருக்கே. அதெல்லாம் கூட நமக்கு அந்த விஷயம் இல்லை, கதையெல்லாம் வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்லி மந்திரத்தினால பிரதிபந்தம் ஏற்படும். இந்த விதமாக இப்போது இந்த மாயாசக்தி ஈஸ்வரர். மாயாசக்தி யாருது? தனிப்பட்ட என்னை பற்றி சொல்லும் போதும் என்னை மனோசக்தி தான் எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணுறதே. பண்ணல எப்படி வேணும்னா சிந்திக்கும். கண்ணு திறந்தி கனவு பார்க்கும், கண்ணு மூடியும் கனவுக்குள்ளே போகும். அங்கே ஏதோ நமக்கு எனக்கு தெரியாது இன்றைக்கி என்ன கனவு வருமானு முன்னாடி டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அந்த கனவு இன்றைக்கி வரும், நாளைக்கு இந்த கிளிப்பு வரும், அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? நினைக்கிறோம். பட் மனசு அதுக்கு என்ன தோணுறதோ அதனால தான் நான் கண்ணு திறந்தேன்னு சொன்னேன். கண்ணு திறந்து கூட எவ்வளோ இமேஜின் பண்ணுறது, ஒன்று விஷயம் பற்றி, ஒரு மனுஷன் பற்றி, எல்லாத்தையும் பற்றி ஏதாவது கல்பனை பண்ணலாம். ஒரு மனுஷனும் ஒரு விதமாக கல்பனை பண்ணலாம். ஒருத்தனை நான் பார்த்த நான் ஏதாவது ஊகிச்சுக்கலாம். யார் பண்ணுற அந்த ஊகிச்சுக்கிறது கல்பனை? மனசு பண்ணுறதே. எப்படி ஒரு சின்ன சரீரத்தில் இருக்கிற ஒரு மனிதனு அவருடைய மனசக்தினால் இவ்வளோ கல்பனை பண்ணுறாரோ அதே போலுதான் பெரிய அளவில் ஈஸ்வரனுடைய அந்த கல்பனா சக்தி பேர் மாயா. புரியுறதா? வெஷ்டி இங்கே இண்டிவிஜுவல், அங்கே சமஷ்டி. ஈஸ்வரனுடைய மாயாசக்தி தான் நம்முடைய மனோசக்தி. ரெண்டுமே ப்ரொஜெக்ஷன் தான். ப்ரொஜெக்ஷன் நமக்கு அப்படி ப்ரொஜெக்ட் பண்ண சக்தி இருந்தால் ஈஸ்வரனுக்கு இருக்காத என்ன? அந்த ஈஸ்வரன் பண்ணுறது தான் இது புரிஞ்சுக்கிட்டா உனக்கு அது புரியும். ப்ரொஜெக்ஷன் மாயாசக்தி. இப்போது அந்த ஈஸ்வரனுக்கு இருக்கிற மாயாசக்தி, ஈஸ்வரனுக்கு அந்த சக்தி இருக்கிற இந்த சம்பந்தம் அதே போல் எனக்கு என்னை மனசு பண்ணுற இந்த கல்பனை, நான் தானே மனசு வச்சுருக்கேன். என்னுடைய மனசு என்னோட தானே. ஐ ஆம் தி ஓனர் ஆஃப் த மைண்ட். என்ன ரிலேஷன்ஷிப் இது ரெண்டு? ஐ ஆம் தி ஓனர் ஆஃப் என்னுடைய சக்தி. அது என்ன ரிலேஷன்ஷிப்? அந்த இப்போது ஈஸ்வரன் லெவலில் இங்கே பேச போகிறார். ஸோ இது விவரிக்கிறதுக்காக உபனிஷத்தில் வந்து அந்த ஈஸ்வரன் எப்படி புரிஞ்சுக்கணும்னு அந்த மாயாசக்தியின் முதல்ல ஹையர் லெவலில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 13வது ஸ்லோகம். இது ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்தில் இருக்கிற கருத்து போல் அதில் அந்த உபனிஷத்து அதிக இல்லை. அந்த உபனிஷத்து எந்த சாக்காலனம் வந்தது அதிக சேர்ந்தது. அதை எடுத்துக்கிட்டு தான் இங்கே கருத்து பேசுகிறார். தேவாத்மசக்திம் ஸ்வகுணைஹி நிகூடாம் முனையோ விதன் பராஸ்ய சக்திர்விவிதா கிரியா ஞானபலாத்மிகா. அப்பப்போ இந்த மாதிரி சொல்லி படிக்கும்போதும் தூக்கம் வந்துட்டு இருந்தால் கூட ஏந்துக்குவோம் இல்லையா? அதனால் சில வாட்டி தேவைப்படும் ஏதாவது புஸ்தகம் வச்சுட்டு ஒரு பேனா ஏதாவது எழுதுகிற போல். ஏன்னா அப்போது ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா ஏன்னா விஷயம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆப்ஸ்ட்ராக்டாக இருக்கு. யாரை பற்றி சார் என்ன சார் பேசுகிறீங்க? உலகம் பற்றி பேசுங்க சார். எலெக்ஷன் எப்படி போகிறது என்னமோ தெரியல, சூடு கிளைமேட் எப்படி எல்லாம் பார்த்துங்க சார். நீங்கள் ஏதாவது பேசுங்க, என்னோடய இன்னர் கிளைமேட் வேறு, எனக்கு இன்றைக்கி மனசில் பிரச்சனை இருக்குது, உடம்புல பிரச்சனை எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டே தாண்டி தான் நம்ம வந்து விஷயத்தின் ஞானத்தின் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இல்லாத போது நான் பண்ணுறேன் சார். சும்மா என்ன சொல்கிறோம், அலைகள் எல்லாம் ஓங்கிட்டும் நான் அப்புறம் போய் குளிப்பேன். வெயிட் பண்ணிகிட்டே இரு, ஜன்மாந்தரங்கள் வெயிட் பண்ணிட்டே இரு, நீ குளிக்கவே முடியாது. சரி,
என்ன படித்தோம் இப்போது? முனையக இது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி படித்து தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வித்யாரண்ய சுவாமி போல் நிறைய ருஷிகள், ஸ்வேதாஸ்வதர் ருஷி முனிவர்கள் எல்லாம் இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அவிதன் தெரிஞ்சுக்கிட்டாங்க, டிக்ளேர் பண்ணாங்க, முடிவு பண்ணாங்க. என்னது? தேவாத்ம சக்தி. தேவாத்ம சக்தி, தெய்வம், அது ஈஸ்வரனுடைய சக்தி. அந்த அது ஸ்வகுணைஹி, அதுக்குள்ளே இருக்கிற குணம் என்னமோ, சக்தியிலோ குணங்கள் இருக்கும், வேலை பண்ணும். மாயிலோ குணங்கள் இருக்குல்ல, 3 குணங்கள். ஆனால் சக்திமானில் இல்லை. அதுதான் புரிஞ்சுக்கணும். 2 சேர்ந்து இருக்கு. இங்கே ஒரு கஷ்டம் என்னன்னா, 2 சேர்ந்து தான் இருக்கு, பக்கத்தில் இருக்கு. ஒரு பக்கம் நான் ஆத்மான்னு சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் அனாத்ம சரீரத்தில் இருந்து நான் சொல்லணும், புரிஞ்சுக்கணும். 2 கலந்து மிக்ஸாக இருக்கும்போது எப்படி சார்? அதுதான்ப்பா விவேகம். விசாரணை பண்ணும். என்ன பண்ணுவேங்க? பருப்புன்னு அரிசி கலந்து போச்சுன்னா உட்காந்து கஷ்டப்பட்டு, ஓகே, அது இதுக்கு சூட்டபுள் ஆகாத பருப்புன்னு, ஏதோ பாசி பருப்பு அரிசியில் கலந்துச்சுன்னா அப்பா வச்சுக்கோ, பொங்கல் வச்சுக்கோங்க. அது ஏதோ அதுக்கு சூட் ஆகாதது கலந்துட்டேன், உட்காந்து பொறுமையாக பொறிக்க எடுத்துருவே இல்லையா? அந்த பொறுமை தான் எங்களுக்கு இல்லை சார். நீங்கள் என்னாவது சொல்லுங்க. பொறுமை இல்லைன்னா பொருள் கிடைக்காது, அதையும் பரம்பொருள் கிடைக்காது. அதனால தேவாத்ம சக்தி ஸ்வகுணைஹி நிகூடம். அது ஸ்வகுணையன்னா அர்த்தம் என்னென்னு, இங்கே 4 அந்த 3 சத்வரஜஸ் தமோ குணங்கள் எப்படி இல்லை. அதுக்கப்புறம் அந்த மாயா சக்தி பலதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்துக்கும். எப்படி? உடம்பு ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு, அப்புறம் இதுக்கு ஒரு பிராணம், கோஷங்கள் இருக்குல்ல 5, அப்படி புரிஞ்சுக்கணும். இங்கே எது குணங்களை சொன்னால் அதோட எஃபெக்ட்ஸு, அப்புறம் பாடி மைண்ட் இன்டலெக்ட் காம்ப்ளெக்ஸு, இதெல்லாம் உண்மை இல்லை. இது மாயனால் உருவாக்கப்பட்ட ஒரு காம்பினேஷன். வேல்பூரி வந்ததுக்கப்புறம் நார்மல் பூரி எல்லோரும் மறந்துட்டாங்க. அப்புறம் ஸோ ஆனால் நிகூடம் அவிதன் அதை டிஸ்கவர்டு. என்ன டிஸ்கவர் பண்ண? அஸ்ய பராசக்தி. இது எப்படி, யாருது இந்த சக்தி? ஏது இந்த பலதாக காணப்படுற போல் செய்கிற சக்தி யாருது? சொன்னானே இப்போது, மனசு இவ்வளோ கல்பனை பண்ணுறது, இவ்வளோ ஊகிச்சுக்கிறது, இவ்வளோ இமேஜின் பண்ணுறது யாரோட சக்தி? என்னோடய மைண்டு தான். அதனால் என்ன சொல்கிறோம்? உன்னை மைண்டுன்னு கண்ட்ரோல் படுத்தணும்னு உன்னை கையில் தான் இருக்கு, உன்னோடது. அது நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் உனக்கு தெரிவித்து சொல்லி நீ தான் பண்ணிக்கணும்னு சொல்லுவேன், அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் என்ன சொல்கிற, ப்ராப்ளம் நீ தான், சொல்யூஷன் நீ தான். இது புரியாத வரைக்கும் சொல்யூஷனுக்காக எங்கெங்கோ தேடுவோம். இங்கே ப்ராப்ளம் சொல்யூஷன்னா ப்ராப்ளம் இல்லாதவன் யார் சார்? அப்புறம் நானே சிலதெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன். நேற்றுக்கு ஒரு பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிட்டேன், அப்படி சொல்லலை. உனக்கு சால்வ் ஆயிடுச்சு, நாளைக்கு திரும்பி சாயங்காலம் வருமா இல்லையா? ஒன்று எப்போ என்ன வருமோ தெரியாது. யாருக்கு வருது, ஏன் வருது, எதுக்கு வருது, இது நிஜமா அப்படின்னு இந்த ப்ராப்ளம்ஸ் இங்கே யாருக்கு கிடையாது. இதெல்லாம் சும்மா இந்த மாயனால் காணப்படுற ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட பாடி மைண்ட் இன்டலெக்ட் காம்ப்ளெக்ஸு, அதனால் உருவாக்கப்பட்ட சர்வம், இந்த ஜகத்து சர்வம் எல்லாமே அப்படி தான். அதனால் வேதாந்தத்தில் ரொம்ப சுலபமாக அப்போ ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியாது, ஆனால் ப்ராப்ளம்ஸ் டிசால்வ் பண்ணலாம்னு சொல்கிறோம். என்ன சார் நீங்கள் இப்படிலாம் அப்படின்னு திரும்பி பிடிச்சிக்குவானே. ஆமாம், இங்கே சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, நீ சால்வ் பண்ண முடியாது.
நாய் வாலுன்னு நிமிந்து நான் நேராக பண்ணிடுவேன். ஆமாம், இந்த மாதிரி அசக்கிய அனுஷ்டானம், இம்பாசிபிள் டாஸ்க்கு எடுத்துக்காதே. நம்ம டாஸ்க் எல்லாம் என்னன்னா அவங்களை மாற்றணும், அவங்க மாறி தான் தீரணும். நான் பார்க்குறேன், வெயிட் பண்ணுறேன், நான் அதுக்காக ஏதாவது பண்ணுறேன். என்ன, சுவாமிக்கு போய் கும்பிட்டுறேன், சொல்லுவேன், விரதம் எடுப்பேன். இன்னும் வேணுமன்னா நான் ஏதாவது பண்ணி 4 பேர்னு வச்சு அவங்களை அடிச்சுடுவேன். என்ன கொடுமையே தெரில, கல்யாணம் பண்ணின ஒய்ஃபு வேறு இன்னொரு லவர் கூட சேர்ந்து 4 பேர்னு சேர்த்து எப்படியாவது இவனை ஹத்தியை பண்ணணும்னு பேப்பரில் தினந்தோறும் கன்றாவியான நியூஸ். எல்லாம் ரிச் ஃபேமிலிஸ் அங்கோ. இது எங்காவதே நடக்கிறது, யாருக்காவது நடக்கிறது. இது எல்லாம் இந்த பர்வர்ஷன், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீ இதில் சிக்கிக்காதே. உனக்கு வேணுமன்னா எப்போது மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி? நீ தான் தேர்வு எடுத்துக்க, தேர்வு உன்னோடது, என்னோடது. சரி, அதனால் அஸ்ய பராசக்தி கிரியா ஜான பலாத்மிகா. இப்போ அந்த சக்தின்னு சொல்லும் போதும் குணங்கள் பற்றி சொன்னார். அது இப்படி புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன் சத்வரஜஸ்தம குணங்கள் இருக்குது, ஆனால் முக்கியமாக அந்த சக்தி எப்படி வியக்தமாகுதுன்னா இச்சா சக்தி, ஜான சக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபிண்யை நமஹ அனே லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறோமா, அந்த பாயிண்ட் கொண்டுறாரு. அதுக்கு பேர் பராசக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி பராசக்தி. பஜனை பாடம் தள்ளாட்டிட்டு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இமேஜின் பண்ணிக்கலாம், அவள் அந்த அம்மா அவள் இப்படி இருப்பான். நமக்கு தமிழ்நாட்டில் எத்தனை அம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு தெருவில் ஒரு அம்மன் கோவில் இருக்கும். அதுக்கப்புறம் பாலிட்டிக்ஸில் கூட அம்மா வந்துட்டாங்க, இப்போதுக்கு இல்லை. அப்புறம் யாரும் வர போகிறாங்க தெரியல. பராசக்தி அப்படின்னா மெயின் பிரைமார்டியல் பவர், ஹையஸ்ட். ஓம் பராசக்தியை நமஹ, அதே மந்திரம் இருக்கு அம்பாள் பற்றி. சரியாக உட்காருங்க கீழே. அஸ்ய பராசக்தி கிரியா ஜான இச்சா, அது ஆட் பண்ணல அவர். கிரியா ஜான பலாத்மிகா. கிரியா ஜான இச்சா சக்தி அனே 3 விஷயங்கள் கூட சக்தியோடு கூறுக்கனால அது பராசக்தி. சரியா? அப்போது இந்த விதமாக பலதாக ருஷிகள் விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இப்படி சொன்னாங்க. இது கொட்டேஷன் ஃப்ரம் தி உபனிஷத்து. அடுத்ததாக இப்போது யோக வாசிஷ்டத்தில் எடுத்து இந்த மாயா விஷயத்தினை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்லோகங்கள் கொஞ்சம் வரும். அதனால் நம்ம யோக வாசிஷ்டம் படிக்கலை இப்போ வரைக்கும், அதனால் ஓரளவுக்கு படித்த போல் ஆகிடும். இதில் அவ்வளோ ஸ்லோகங்கள் வருது, நல்லா இருக்கும். இதி வேதவச ப்ராஹ வசிஷ்டஸ்ச ததா ப்ரவீத் சர்வசக்தி பரம் பிரம்மா நித்யமாபூர்ணமத்வயம். வசிஷ்டர் செஞ்ச இந்த ஞானோபதேசம் ராமருக்கு, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு. அந்த யோக வாசிஷ்டம் ரொம்ப சிறந்த பிரகரண கிரந்தமாக பெருசு அது. அப்புறம் கொஞ்சம் தான் அங்கங்கே கொஞ்சம் பேர் பேசுவாங்க. நம்ம சுவாமிஜி கூட சிலது எடுத்துக்கிட்டு செலக்டட் ஸ்டோரிஸு, ஆனால் நிறைய டீவியேஷன்ஸ் அண்ட் டெரிவேஷன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் கதையெல்லாம் சொல்லும் போது நல்லா இது இருக்கும், தத்துவ விஷயம் சொல்லும் போது அப்படியே தூங்கி போயிடும். கதை கேட்டாச்சு இல்லை, குழந்தைக்கு கதை சொல்கிறோடைய முக்கியத்துவம் என்ன? தூங்கணும். கரெக்டாக இந்த எக்ஸாம்பிள் இப்போ வரப்போகிறதே சொல்லுவார். சரியா? இது வேதவச்சா பிராக
வசிஷ்டர் சொல்கிறாரு, இது வேதவச்சா, இதுதான் வேதங்களுடைய டிக்ளரேஷன், பிராஹா டிக்ளேர் பண்ணி சொல்லியிருக்கு. அதே என்ன சொல்கிறாரு, அதே இது வித்யாரண்யர் நமக்கு சொல்கிறாரு, வேதங்கள் எது சொல்லி டிக்ளேர் பண்ணி நிர்ணயம் பண்ணி சொன்னதோ அதே தான். ததா வசிஷ்டா ச அப்ரவீத், அதே தான் வசிஷ்டரும் இப்படி சொல்லியிருக்கிறார். எது பற்றி? பரம்பிரம்மா சர்வசக்தி நித்தியம் ஆபூர்ணம் அத்வயம். அந்த பரபிரம்ம பரமாத்மான்னு எது பற்றி பேசுகிறோமோ, வேதங்கள் எது பற்றி பேசுகிறதோ அது சர்வசக்தியோட கூடியிருக்கிற நித்தியம் ஆபூர்ணம்னா, நித்தியம் ஆபூர்ணம் அத்வயம், இது மொத்தம் சேர்ந்து ஒரே ஃப்ரேஸாக எடுத்துக்கணும். அப்படின்னு சொன்னால், மாயாசக்தி అనేది బ్రహ్మలో இருந்த கூட அந்த மாயாசக்தி கூட தேவையில்லைன்னா அசோசியேட் ஆகாமே, அந்த மாயாசக்தி வேலை பண்ணிட்டு இருந்தால் கூட அதோடைய எஃபெக்ட் எதுவுமே அவர் மேலே இல்லாமல், அதுதான் இப்போ விவரத்த காரணம் பற்றி பேசிட்டோம். நித்தியம் ஆபூர்ணம் அப்படின்னா அன்எஃபெக்டட், எப்பவுமே அப்படி பூர்ணமாக இருக்குது. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே நித்தியம் ஆபூர்ணம், அது அத்வயம். இதுதான் கன்க்ளூஷன். இதுதான் கன்க்ளூஷன். அந்த சர்வசக்தி வச்சிருக்கிற பரபிரம்மம் பரமாத்மா எப்பவுமே தானு சுதந்திரந்தான். அந்த பரபிரம்ம பரமாத்மா தவிர ரெண்டாவது అనేది வஸ்து எதுவுமே இல்லை. ஆனால் நடுவில் இந்த மாயா பற்றி பேச வேண்டியிருக்கு. எதுக்குன்னா, ஓ மாயா சார் அவ்வளோ பெரிய சக்தியா, இச்சா அஜ்ஞான கிரியா சக்தியா, அப்புறம் சொல்லுங்கள் அப்புறம். எதுக்குன்னா நாம் எல்லோரும் குழந்தை போல் நமக்கு கதை சொன்னாதான் புரியும். ஆனால் இப்படி இது கதையெல்லாம் சொல்லும்போது அந்த கதைக்கு மாயா கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு இப்படி அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறார். ஆனால் சாஸ்திரம் அங்கங்கே வர்ணிக்கும். விவேக சூடாமணியில் சங்கரர் வர்ணிச்சார், சில உபனிஷத்துக்களை சொல்லும். ஆனால் கடைசியில் அவர் அது எது இல்லையோ அதுதான் மாயா. இல்லாததை பற்றி பேசுகிறீங்க. ஆமாம், எதுக்கு பேசுகிறீங்க? நீ இருக்குன்னு நினைக்கிறீல்ல, உனக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? நமக்கு இங்கே எல்லாமே சத்தியம் சத்தியம் சத்தியமாக இருக்கு. அதுதான் ஓடி ஓடி உளுந்து உளுந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அதே சரி, சரீரம் கஷ்டப்படுறது ஏதோ மாதிரி சம்பாதிச்சுக்கிட்டே அதை பண்ணால் தானே சார் சாப்பிட முடியும். இவனுக்கு சமைச்சிட்டானே சாப்பிட முடியும், அது ஓகே. மனசு எதுக்கு உளுந்து உளுந்து ஓடி ஓடி கஷ்டப்படணும்? அதான் சார், எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை சார், எனக்கு மனசு தான் படாத பாடுபடுத்துது. ஓ சரி, ஒரு நாளைக்கு கூட்டுடுங்க, கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஜட்ஜு கிட்ட சொல்லு மனசு. சரி, வரப்போகிற விஷயம் அதே தான் இன்ட்ரடக்ஷன். இது டிக்ளரேஷன். இது வசிஷ்டர் சொன்னார். இப்போ இது விஷயத்தினை இன்னும் விஸ்தரித்து உள்ளுக்கு போகணும். 15வது ஸ்லோகம். யயோல்லசிதி சக்த்யாசோ பிரகாசமதிகச்சதி சிச்சக்திர்ப்ரம்மணோ ராமா ஷரீரேஷு உபலப்யதே. ஹே ராமா அப்படின்னு ராமருக்கு உபதேசம் பண்ணுறார். இதெல்லாம் எந்த வயசில் உபதேசம் தெரியுமா? ராமர் ரொம்ப சின்னவனாக இருக்கும் போதே. சின்னவனன்னா கல்யாணம் ஆகிடுத்து. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி யாத்திரைக்கு போயிட்டு வரேன்னு போனார். யாத்திரைக்கு போயிட்டு பார்த்தா எங்கே பார்த்தா மக்கள் கஷ்டப்படுறாங்க, துக்கப்படுறாங்க, மரணம் ஏற்படுறது, மூப்பு வருது, வியாதிகள் இருக்குது, அங்கங்கே இப்படியெல்லாம் இருந்ததுனால அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி வீட்டுக்கு வந்தார். தசரதர் என்ன ஆயிடுச்சு பையனுக்கு கொஞ்சம் பாருங்கன்னு எல்லா வைத்தியர்களையும் கூப்பிட்டுட்டு, பேசவே மாட்டேனான், எதிலும் ஈடுபடுறதில்லை அப்படின்னு அவர் பயந்துட்டார். எல்லோரும் பார்த்து ஒன்றும் ஆகலை அவனுக்கு.
வசிஷ்டன்னு கூப்பிடுங்க, அவர் சரி பண்ணுவாருன்னு. அங்கே தான் வேதாந்தா டீச்சிங் பார்த்தீங்க. கடவுளாக பிறந்தால் கூட அவருக்கு குரு வேணும், டீச்சிங் வேணும். நமக்கு வேண்டாம். எவ்வளோ சமத்து நம்ம. கிருஷ்ணர் சாந்திபனி முனிக்கிட்ட போயிட்டு வந்தாரா இல்லை? அவர் ஆனால் 64 நாளுக்குள்ளே 64 வித்தியை கற்றுக்கிட்டார். ஏன்னா அவர் வந்து ராமர் 11,000 வாழ்ந்தார், கிருஷ்ணர் 125 வருஷம்தான். அதுக்குள்ளே இப்போ அவர் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. நிறையா யுத்தம் பண்ணணும், நிறைய ராட்சசன் அனுப்பணும். எல்லாம் டிகி 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 டிகிடுன்னு சின்ன வயசுலேருந்து பட் 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 9 வயசு வரத்துக்குள்ளே எல்லாம் ஆகி போச்சு. 9 வயசில் மாமான்னு கூட கொலை பண்ணிட்டார். கத்தம். அதுக்கப்புறம் வேற என்ன? அதனால சரி, இந்த மேல ஸ்லோகத்தில் படித்த நித்தியம் ஆபூர்ணமனேது அத்வயம், இது மந்திரமாக எடுத்துக்கணும். இந்த பரபிரம்மா எது பற்றி பேசுகிறோமோ, வசிஷ்டர் பேசிட்டோம், வேதம் பேசிட்டோம், இங்கே உட்காந்து யாரோ பேசிட்டோம், மறந்து போகக்கூடாது, என்னை பற்றி தான். அப்பப்பப்பவே சப்ஜெக்டிவாக எடுத்துக்கணும். எடுத்துக்கலன்னா கதை கேட்டது போல் கேட்டி அப்புறம் போய் நாம் இருக்கிற போல் இருந்து படிய கதை இருக்கும், ஒன்றும் பிரயோஜனப்படாது. கேட்கும்போது முக்கியமாக சப்ஜெக்டில் பரபிரம்ம யாரும் இதுதான். இது சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள் இத்தனை கிளாஸும் இன்னும் படிச்சுட்டே இருப்போம். உறுதியாக கன்ஃபார்ம்லி நான் அந்த பரபிரம்மன் தான். அப்போ நான் பரபிரம்மமாகும் போது இங்கே ஆனால் இந்த மாதிரி டைரெக்டாக அந்த மாதிரி வராது டீச்சிங். இங்கே ஒன்லி சாந்தோக்கியனில் சொன்னது போல் அந்த மகா வாக்கியத்தோட கருத்துன்னு சொல்லுவான் தவிர எல்லா இடத்திலும் நீ பிரம்மம் நீ பிரம்மம்னு சொன்னால் அவனுக்கு பிரம்ம பிடிச்சி போயிடுவான். இல்லைன்னா இவருக்கு ஐ திங்க் சம்திங் லூஸு நினச்சிக்குவான். இல்லை, நிதானமாக ட்ரெயின் பண்ணி கொண்டு வரணும். ஒரு 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 மனுஷன் அவனுடைய மனசு அவனுடைய இன்டலெக்டு அவனுக்கு அதுக்கு தான் டீச்சிங், சிஸ்டமேட்டிக் டீச்சிங். படிப்பு இது மறந்துக்கவே கூடாது. சிஸ்டமேட்டிக் டீச்சிங் இல்லாமல் ஒரு குழந்தை படிக்கிறான் இல்லை, கரெக்டாக 6வது கிளாஸு 7வது கிளாஸு 8வது கிளாஸ் 12 அப்படி படித்தா தானே வர. சும்மா அப்படியே வராது. அதே போல் தான் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன். சரி, அதுக்கு ஞாபகம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ராமா கேளு, யயா சக்தியா உல்லசதி, எந்த சக்தி வச்சுக்கிட்டு இந்த பரபிரம்மா அவர் வந்து நான் நிறையாவா ஆகணவனே நினைச்சார். உல்லசத்தைன்னா எக்ஸ்பேன்ஷன். நானே எல்லாவா இருக்கணும், எல்லாவா திரும்பி வரக்கூடாது. மனசு நானே தான். அப்படியெல்லாம் இமேஜின் பண்ணிக்கிறேன், இப்படியெல்லாம் இமேஜின் பண்ணிக்கிறேன், இப்படி கனவு எல்லாம் கல்பனை பண்ணிக்குவேன். ஒரு நாளைக்கு ஒரு கனவு. தூங்கிறதுக்கு உள்ள போகும்போது ஒரு கனவு, தூக்கத்தில் வந்து வெளியே வரும்போது ஆனது கனவு. வெரைட்டி நான் சும்மா இதில் இருந்துட்டு இந்த நினைவில் இருக்கிற அதே கஷ்டம், அதே ஸ்கூலு, அதே ஆஃபீஸு, அதே ஹஸ்பண்ட், அதே சாம்பார், அதே கனவில் கொஞ்சம் புதுசாக என்டர்டெயின்மெண்ட் எல்லாம். எனக்கு இது போர் அடிச்சது, அதே பண்ணிக்கிறேன். பகவான் ஈஸ்வரனை விட பரபிரம்ம அப்படின்னு நினச்சது போல் நினச்சி என்ன பண்ணார், எக்ஸ்பேண்ட் பண்ண உல்லசதி அசௌ அதிகச்சதி. அதுக்கப்புறம் அப்போ நினச்ச உடனே இட் ஸ்டார்ட்ஸ் எக்ஸ்பேண்டிங். பாருங்க, இது நல்லா புரிஞ்சுக்கணும். போதும் கனவு பார்த்தது, தூங்கிக்கோ, திரும்பி என்னோடய ஸ்வரூபத்துக்கு வந்தாச்சு. வரவும் இல்லையா? நான் அடிக்கடிக்கு இது சொன்னால் தான் புரியும் உங்களுக்கு. இங்கே சொன்னது எப்பவுமே வேதாந்தம் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டிவ்லி எவ்ரி வேர்டு, ஒரு பதம் வார்த்தை எனக்கு இங்கே அப்ளை பண்ணலைன்னா
பிரயோஜனப்படாது. கனவு பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே? வேண்டாம், நான் கொஞ்சம் நேரம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன் போதும். என்னாச்சு, அப்படி பண்ணி அந்த பவர்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டேன், அப்போது மேனிஃபெஸ்ட் ஆகிடுச்சு, கனவு மேனிஃபெஸ்ட். அதே போல் தான் ஈஸ்வரன் பரபிரம்ம அவர் சக்தி, மாயா சகித பரபிரம்மத்துக்கு பேர் ஈஸ்வரன். அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்போது சரியா, அப்படி தான் இந்த உலகம் காணப்படுறது. ஆனால் நிஜம் இல்லை. கனவு நிஜமா? இல்லை இல்லை. அப்போது அந்த கான்ஷியஸாக இருக்கிற அத்வைத பிரம்மா ஆபூரியம் அத்வையம்னு சொன்னோம். இப்போது அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. இந்த எக்ஸ்ப்ரெஷன் ரியல் கிடையாது. யார் ரியல்? கனவுன்னு ப்ரொஜெக்ட் பண்ண மனசும் ரியல் கிடையாது. மனசு சக்தி தானே. மனசு யாரோடது? என்னோடது. என்னுடைய நானும் ரியல், என் மனசு ரியல் கிடையாது. என் மனசுனால் ப்ரொஜெக்ட் பண்ண எக்ஸ்ப்ரெஷன் ரியல் கிடையாது. பகவான் பரமாத்மா அவருடைய சக்தி மாயா ரியல் கிடையாது. அந்த மாயா உருவாக்குற உலகமும் ரியல் கிடையாது. மாயாவே ரியல் இல்லாத போது உலகம் எப்படி ரியல் ஆகும்? ஆனால் நமக்கு மனசு ரியல் இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டோம். நீங்கள் சொல்லிட்டே இருங்க வருஷ கணக்கில், நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போது ரிவர்ஸில் சொல்லணும், எக்ஸ்ப்ரெஷன் ரியல் இல்லை, கனவு ரியல் இல்லை, கனவுன்னே ப்ரொஜெக்ட் பண்ண மனசு ரியல் இல்லைன்னு நான் ரிவர்ஸில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். புரியுது ஏதாவது? இல்லை, நான் ரொம்ப ரசித்து ஆனந்திச்சு சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, அவ்வளோ அழகாக இருக்க டீச்சிங். எங்கே கிடைக்குமா? அருமையான டீச்சிங். என்னன்னா உன் ஆனந்தத்தில் அப்படியே முக்கிறது. யூ ஆர் ட்ரௌனிங், ட்ரென்ச்சிங் இன் தி ஹாப்பினஸ், பிளிஸ். சரி, அதனால் ஆனால் நான் தான் சப்போர்ட் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு சப்போர்ட்டு நான் தான். அதனால தான் அந்த நான் అనేది இருந்தால் மைண்டு, நான் అనేది இருந்தால் உலகம், நான் అనేది இருந்ததுக்கப்புறம் தான் ஈஸ்வரன். அதனால் கைவல்ய உபனிஷத்து என்ன சொல்கிறது? எல்லாத்துக்கு நானே. அதனால தான் நித பரபிரம்மம். மய்யேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி தத் பிரம்மா அகம் அத்வயம் அஸ்மி. நானதே. இப்படி இருக்கிற நானும், எதுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த நானும் எதுக்காக தான் எவ்வளோ துக்கப்பட்டு கஷ்டப்பட்டு திண்டாடிக்கிட்டு தெருவில் நிற்க தேவையா? தேவையில்லை. அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கோ, இந்த பரமாத்மா இப்படி பிரகாசம் வியக்தமாகி என்ன எங்கேருந்து எங்கே வியக்தமாகிறாரு? இதோ சின்ன சின்ன ஒரு சரீரத்தில், சரீரேஷு ப்ளூரல், எல்லா சின்ன 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 கேட்ஜெட்ஸ். இது ஒரு கேட்ஜெட், அது ஒரு கேட்ஜெட், அது புழு பூச்சி எல்லாம் சரீரேஷு. இந்த பிரம்மணா, பிரம்மணம் சித் சக்தி, ரெண்டு வார்த்தை கொடுக்குறாரு. பிரம்மன்னு சொன்ன சித் சக்தி. சத்து சித்தாவாக இருந்தால் கூட ஒரு சித் சக்தி అనేది இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்கிறார். சித் சக்தின்னா கான்ஷியஸ்னஸ், உணர்வு. அந்த உணர்வு மைண்டுது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். உணர்வு అనేది மைண்ட் இல்லாமல் கூட இருக்கும், இந்த சரீரம் இல்லாமல் கூட இருக்கும், எப்பவுமே இருக்கும், எங்கும் இருக்கும். எப்பவுமே எங்கேயுமோ ஒன்றாவாக இருக்கிறதுனால தான் அது அத்வயம். ரெண்டாவது ஒன்று கிடையாது. அதனால் பலது இருக்கேன்னு நம்புறதோ நினச்சிக்கிறதோ பெரிய தவறு. அது எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணு. சித் சக்தி உபலபியதே. அப்போது இந்த ஜடமான சரீரத்து மூலமாக பாருங்க,
சித் சக்தி ஜடாத்மிகாயே நமஹ அம்பாளுடைய ஒரு பேர். நீ சித் ரூபத்தில் நீ தான் இருக்க, ஜட ரூபத்தில் நீ தான் இருக்க. நல்ல பியூர்லி சப்ஜெக்டை எடுத்துக்கோங்க. இப்போ நான் இருக்கிறவன் நான் தானே பேசிகிட்டு இருக்கேன், இருக்கன்னு தெரிஞ்சவன் நான் தானே பேசிகிட்டு இருக்கேன். இருந்த நானும் சத்து, இருக்கன்னு தெரிஞ்சுக்கிற நானும் உணர்வு சித்து. அந்த இருப்புதல் உணர்தல் தான் உண்மை தவிர இந்த உணர்வுனால இருப்புதல்னால எதெல்லாம் தெரியப்படுறதோ அது உண்மை இல்லை. உலகம் உண்மை இல்லை, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் ஜட சைத்தன்யம். அதனால் பகவான் சொல்லும்போது முக்கியமாக அம்பாள் சக்தினால் அந்த லலிதா சஹஸ்ரநாமம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் ஒரு காலத்தில். அங்கெல்லாம் வேதாந்தம் வச்சு தான் பேசி சொல்லியிருக்கேன் இல்லை. ஜடாத்மிகாயை நம, சித் சக்தி ஐக்கிய ஸ்வரூபிணியை நம எல்லாம் இருக்கு. சரி, இப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போது இந்த கான்ஷியஸ்னஸ் சித்து வந்து கொஞ்சம்தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதா, இன்னும் அதோடைய பார்ட்டு வேறு. இவ்வளோ பிசுறுதா இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த சரீரத்தில் இவ்வளோ பிசுறுதா, இல்லை கடவுள்னு சொன்னால் கொஞ்சம் பெருசுதான். கேள்வி என்னென்னா, வாட் அபவுட் தி ரெஸ்ட் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம் எதுக்கு அது சொல்லுவார். இப்போது அடுத்த ரெஸ்ட் ஆஃப் தி கான்ஷியஸ்னஸ் புரிஞ்சுக்குங்க. இப்போது இருப்புதல்னா புரிய மாட்டேங்குது நமக்கு, உணர்வுன்னா கொஞ்சம் புரியுறது. சத்து சித்து ரெண்டும் சேர்ந்துதான் பிரம்மம். அப்படின்னா அர்த்தம் என்ன? உயிர் இல்லாத இந்த வஸ்துகளும் பொருட்களை பற்றி என்ன, அங்கே கான்ஷியஸ்னஸ் இருக்கா இல்லையா? ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின். ஒரு மனிதன் உயிர் இருக்கு, ஒரு பிராணி உயிர் இருக்கு, அது நடமாடுறது. இந்த மனுஷன் என்ன பேசுகிறான், பறக்கிறான், எல்லாம் கூட செய்கிறான், எல்லா ஜீவராசி பண்ணுறது எல்லாம் இவன் சேஷ்டை பண்ணுறான். மீன் போல் இவன் நல்ல அறிவாளியாக இருக்கான். மலையை பற்றி என்ன, கல் பற்றி என்ன, உனக்கு எனக்கு நடுவில் இருக்கிற இந்த கேப்பில் என்ன? அதான் கேள்வி. அதர் பார்ட் ஆஃப் த கான்ஷியஸ் என்ன? இது கேள்வி தப்பு. அதர் பார்ட் இல்லை, அம்சங்கள் இல்லையே கான்ஷியஸ்னஸில். ஆகாயத்தில் அம்சம் இருக்கா, பார்ட்ஸ் இருக்கா? ஆனால் வரும் சந்தேகம் நமக்கு. அதுதான் நம்மளுடைய கஷ்டம். ஏன்னா நம்ம மைண்டு எல்லாம் ஊட்டி கொடுக்கறதுக்கு அது இன்னும் தயாராகலை. அதனால இவ்வளோ டீச்சிங்கு, இவ்வளோ ஆழமாக சிந்தனை செய்ய வேண்டியது இருக்கே. கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னது கான்ஷியஸ்னஸ்? இப்போது அதே பரபிரம்ம தானே கான்ஷியஸ்னஸ். அவரே தான் சத்து, அவரே தான் சித்து. அது உணர்வு இருப்புதல் எல்லாமே கூட கூட ஆனந்தம் மறக்கூடாது. அது போயிடுச்சுன்னு அப்புறம் கஷ்டம். எவ்வளோ நேரம் சொல்லி ரொம்பவே மண்டை சூடு பண்ணிட்டீங்க. எதுக்கு கேட்குறோம்? ஆனந்தம். இந்த வெயில் காலத்தில் எப்படி நீங்கள் விரும்புகிறீங்க? ரியாக்ட் ஆகாமல் விரும்புகிறீங்களா? ரியாக்ட் ஆகக்கூடாது. கரண்ட்டு போகும், ரொம்ப வேர்க்கும், தூங்கவே முடியாது. எல்லாம் கூட அப்படியே கவனிச்சுட்டு இருக்கணும். இதோடு தான் அது அப்படி தான் இருக்கும். ஃபேன் எவ்வளோ ஸ்பீடு வச்சாலும் சுத்த மாட்டேங்குது. நைட் ஆச்சுன்னா வோல்டேஜ் எல்லோரும் ஏசி போட்டாங்களே, சுத்தாது. ஃபேன் ஃபுல்லி வைக்கணும். அப்படி பண்ணாலும் அப்படி இருக்கு. வேர்க்கு நாள் நடுவில் ஏந்திருக்கு, எல்லாம் நடக்கும். ரியாக்ட் ஆகாத, ஸ்வீகரிச்சுக்கணும். அப்படி ஆக்செப்ட் பண்ணணும். எல்லாமே அப்படி ஆக்செப்ட் பண்ணணும். எல்லாமே. ஏன்னா அது அப்படி தான். அதை இன்னும் நீ ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஏசி வச்சுக்கிறேன், ஏசி ரிப்பேர் ஆகி போச்சு. திடீர்னு என்ன பண்ணுவேன்? கரண்ட்டு போச்சு, போயிடுச்சு கோவிந்தா, என்ன பண்ணுவேன்? அப்போதான் மனசுன்னு எப்போ கவனிக்கணும்? அப்போ கவனிக்கணும். ரியாக்ட் ஆகிறதா இல்லை சாந்தமாக இருக்கான்னு. அதனால் நான் அப்புறம் நாளைக்கு கோயிலுக்கு போய் சுவாமிகிட்ட கும்பிடி உட்காந்து அப்போ சாந்தம். இப்படி இல்லை, சாந்தின்னு போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. சரி,
அதுக்கு தான் இந்த கேள்வி. 16வது ஸ்லோகம் படிக்கலன்னு நினைக்கிறேன். படித்தோமா? ஸ்பந்தனசக்திஷ்ச வாதேஷு தார்ಢ்யசக்திஸ்ததோபலே द्रवशक्ति तदाम्भस्तु दाहशक्तिस्तथानले. இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு ராமர் கூட. ஸ்டூடெண்ட்டுக்கு எப்பவுமே குரு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும், எது டீச் பண்ணணும்னா கூட, இல்லையா? தட் இஸ் த மெத்தடாலஜி, பத்ததி. பாருங்க, இப்போ நான் கேள்வி கொஞ்சம் சொன்னாவே புரியுது, ஈஸி. காற்று ஒன்று ஒன்றா எடுத்து சொல்கிறாரு. காற்றில் அந்த ஸ்பந்தன சக்தி எது இருக்கின்றனதோ, ஸ்பந்தனம்னா மூமெண்ட்டு. காற்று மூவ் ஆகிறது. இப்போது ஃபேன் சுற்றுறது காற்று வருது, ஆனால் அது அங்கேருந்து உங்கள்கிட்ட வரணும் இல்லையா? அதே அப்படி போகிற சக்தி, அதுக்கு மூவ் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இல்லைன்னா காற்று உங்களுக்கு எட்ட வராது. அது அதில் உருவாகி அந்த அரிசி மாவு அரிக்கும் போது அது அங்கேயே சுற்றுறது போல் காற்று அங்கேயே சுற்றிட்டு இருக்கிறது வச்சுக்கோங்களேன். காற்றுள்ள போல் அந்த காற்று பிரசரிக்கிறக்கூடிய மூவ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு, அது பிரம்மனுடைய சக்தி தான். அதனால் முதல் கடவுள்னே பிரம்மனை எங்கெங்கோ பார்க்கக்கூடாது, எல்லாத்திலும் பாரு. அப்புறம் ரெண்டாவது தார்ಢ்ய சக்தி ததா உபலே. உப்பலம்னா கல். கல் ஏன் கட்டியாக இருக்குது? அது அதோட சக்தி தான். அது கல்லில் இருக்கிற கட்டியாக அந்த தார்ಢ்யம்னா ஸ்ட்ராங். கல் வச்சு அடிச்சிட்ட மண்டை தானே உடையும், கல் உடையும். மண் செஞ்சு உருண்டன்னா உடையும். அது என்ன அந்த சக்தி? நீ கல் அங்கே கான்ஷியஸ்னஸ் எங்கே இருக்க நான் நினச்சிக்காதே, அதில் இருக்கிற அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு சக்தி இருக்க பார்த்தியா, சக்தி நீ இப்படி பாரு. அது வச்சுட்டு தான் சக்தி வழிபாட்டு. நான் வேறு கிளாஸில் எத்தனை வாட்டி சொன்னால், எனி எக்ஸ்ப்ரெஷன் த்ரூ மீ ஆர் எனிவேர் எல்லாமே சக்தி தான். கண் சிமிட்டுறது சக்தி, கண் திறக்கிறது சக்தி, கொட்டாயம் போடுறது, தும்முல் வருது, எல்லாமே சக்தி தான். கண் சிமிட்டுறது எல்லாமே. அப்படி முதல்ல பாருங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு. இது புரிஞ்சிக்காமல் எங்கெங்கோ தேடுற, நான் கோயிலுக்கு போகணும் எல்லாம் சரியாகிடும், ஒன்றும் ஆகாது, ஒன்றும் சரியாகாது. எங்கே சரியாகணும், எதுக்கு சரியாகணும்? தார்ಢ்ய சக்தி உபலை திரவசக்தி ததா அம்பசு. ஜலத்தில் அது ஏன் எப்போது திரவமாக அப்படி இருக்கும்? அதுக்கு அதையும் பிரவகிக்கும், ஆனால் பூமி மேலே இல்லையா? பூமி இப்படி பள்ளமாக இருந்தால் கூட போயிடும். அப்புறம் முக்கியமாக லிக்விடிட்டி, அது ஏன் லிக்விடாக இருக்கணும்? இது கேள்விக்கு பதில் அது அப்படி தான். அது அதோட சக்தி. அந்த சக்தி கூட பிரம்மனுடைய சக்தி தான், மாயாவுடைய சக்தி. இந்த விதமாக எத்தனை விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. உனக்கு எங்கே மிச்சம் கான்ஷியஸ் எங்கே இருக்குது சார் காட்டுங்க, எந்த பேங்க்கில் இருக்கானே, என்ன கேள்வி அது? எங்கே இல்லை? அதனால் தான் வேர் இஸ் த காட் அண்ணா, வே த காட் இஸ் நாட். முதல்ல அது சொல்லு, நான் அப்புறம் எங்கேயும் அங்கே சொல்கிறேன்னா. இப்போ வேண்டாம் சார், டைம் ஆயிடுச்சு, சொல்லுவோம் அடுத்த வாதம் சொல்லுவோம். கடைசியில் எக்ஸாம்பிள் முடிஞ்சது. தாகசக்தி ததா அனலே, அதான் நெருப்புக்கு இருக்கிற சக்தி, அது என்னது? பிரம்மனுடைய சக்தி தான், அதே தான் மாயா சக்தி தான். அப்போது எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பிரஷன் இருக்கோ அங்கெங்கெல்லாம் பிரம்மம் இருக்கா இல்லையா? இது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் இன்னும் டீப்பாக போகிறோம். இன்னும் சில எக்ஸாம்பிள் கொடுப்பாரு. அது எதுக்கு இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸு இந்த மாயா பற்றி இவ்வளோ விவரணம்னா, மாயன்னு பாராட்டு அது உண்மைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நீ தான் உண்மையான பிரம்மன்னு சொல்கிறதுக்கு தான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.